என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே.
எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயமும் இருக்கும். மிக முக்கியமான நம்ம சிந்திக்க வைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய வசனம். பொக்கிஷம் என்பது என்ன? பொக்கிஷம் என்பது விலையேற பெற்றது, எல்லாராலும் விரும்பப்படுகிறது. தங்கம் எல்லாராலும் இந்த நாட்களில் விரும்பப்படுகிறது. ஒரு 10 பவுனாவது கிடைச்சிடாதா, ஒரு 20 பவுனாவது நம்ம வாங்கிட மாட்டோம்னு தவிக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் அநேக தங்கத்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார், பணத்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பார்வையிலே அது வெளியேற பெற்றது. அவர்களுக்கு அது மிகவும் முக்கியமானது. நாங்கள் வளர்க்கிற நாய் எப்பொழுதுமே தான் சாப்பிட்ற வாங்கி கொடுக்குற அந்த இறைச்சியை அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும், யாரையும் பக்கத்திலே விடாது. ஏன்னா அதுக்கு அந்த இறைச்சி, அந்த சாப்பாடு மிகவும் முக்கியமானது. பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேர் அரசியலை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அவ்வளோ முக்கியமாய் இனிப்பாக இருக்கிறது. நிறைய வாலிபர்கள் கிரிக்கெட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பொக்கிஷம். பிரியத்துக்குரியவர்களை, இன்னும் அநேக வாலிபர்கள் காதலை பற்றி டெலிஃபோனில் சேட் பண்ணுறது, பார்க்குறது, அது அவங்களுக்கு இன்பமாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பொக்கிஷம் முக்கியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கோ நம்முடைய ஆண்டவர் தான் பொக்கிஷம். நம்மை விட்டு எடுபடாத ஒரே ஒரு நல்ல பங்கு நம்முடைய ஆண்டவர் இயேசுவே, ஊழியமே, கர்த்தரை தேடுவதே வேத வஸ்திரங்கள் மாத்திரமே. அதையே பொக்கிஷமாய் நினைப்போம். நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய சரீரம் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். நம்முடைய பிஸ்னஸ் அவ்வளோ வெற்றியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை அவ்வளோ இன்பமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இது ஆண்டவர் பாராட்டியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கிருபை, ஒரு இரக்கம். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற ஜனங்களின் தொகை அதிகரித்து கொண்டே போகின்றது. ஆண்டவர் உள்நாட்டிலே மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, யூடியூப் வாயிலாக உலகம் முழுவதும் ஜனங்கள் பார்க்கும்படியாக, இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை காணும்படியாக அவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் விடுதலையின் ஊழியங்கள்.
எத்தனையோ கணக்கற்ற ஜனங்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பெற்று செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட ஊழியம் நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியம். எனவே இந்த வாரம் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் OMC ஹாலில் வைத்து நடைபெறுகிற நம்முடைய விடுதலையின் கூட்டத்திற்கு நீங்கள் எங்கிருந்தாலும் புறப்பட்டு வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாய் நான் ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், கட்டுகளை உடைத்து உங்களை விடுதலையாக்குவார். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே அனைவருக்கும் சிறப்பான விருந்தும் பரிமாறப்படும். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி முதியோருள்ளம், ஆவிக்குரிய முதியோருள்ளம். யார் ஆவிக்குரிய முதியோருள்ளம் வேண்டும் என்று தேடுகிறார்களோ அவர்களுக்காகவே கட்டப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகின்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் தாராளமாய் வந்து நீங்கள் பங்கு பெறும்படியாக, அதில் தங்கியிருக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கிறது. இத்தனை பேர் வேண்டுமென்றாலும் வந்து தங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்க ஒருவர், வெறுக்க ஒருவர் என்கிற தலைப்பிலே நான் இந்த நாளிலே உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வசனம். அவள் கணவன் அன்னாளை அதிகமாய் சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியினாலே அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 8 வசனம். அவன் புருஷனாய் எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பாக்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்ன. ஒரு வீட்டிலே 3 பேர் இருக்கிறாங்க. அண்ணாள் இருக்கிறாங்க, எல்கானா கணவர் இருக்கார், சக்களத்தி ஆகிய அந்த இன்னொரு பொண்ணும் அவள் இருக்கின்றாள். இங்கே இந்த கணவன் அண்ணாள் மீது அதிகமாக அன்பை வைத்திருக்கின்றான். ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் தவிக்கின்றாய்? எத்தனை கேள்விகள். அப்பப்பா, மனைவி மீது அவருக்கு எவ்வளோ பாசம். அதிக பங்குகளை கொடுத்து தன் அன்பையெல்லாம் அங்கே தன் மனைவியாகிய அன்னாளுக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். தடவி கொடுக்கின்றார், கண்மணி போல பாதுகாக்கின்றார், உயிரையே வைத்திருக்கின்றார், ஆறுதலாக பேசுகின்றார், நம்பிக்கையை ஊட்டுகின்றார். 10 பிள்ளையை பார்க்கிலும் நான் உனக்கு போதுமானவன் அல்லவா என்று சொல்லுகிறார். மிகவும் அன்னாள் தன் கணவனாலே நேசிக்கப்பட்டார். ஆனால் அதே வீட்டில் இருக்கிற சக்களத்தி, இவளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு குழந்தை பிறக்குதில்லை, வருஷம் தோறும். அதனால் மிகவும் வேதனைப்படுத்துவாள், அவளை மிகவும் கேவலமாய் பேசுவாள். இவள் பிள்ளை பெறவில்லை என்கிறபடியிலான மலடி என்று சொல்லி அவளை அதிகமாய் வேதனைப்படுத்துவாள். மனதை உடைத்து கொண்டே இருப்பாள், கேவலமாய் பேசிக்கொண்டே இருப்பாள். அது தாங்க முடியாதபடி அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள். ஒரே வீட்டிலே இருக்கிற அன்னாளை ஒருவர் மிகவும் நேசிக்கிறார்கள் கணவர், இன்னொருவர் அதிகமாக வெறுக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களையும் கூட இதை போலவே ஒரு சிலர் அதிகமாக நேசிப்பார்கள், உயிரையே கொடுப்பார்கள், உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள், கண்களையே பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருப்பார்கள், உங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள், உங்கள் வெற்றியை தங்கள் வெற்றியாய் நினைப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களை மிகவும் வெறுக்கிற, உங்களை மிகவும் கேவலமாய் நினைக்கிற, உங்களை பார்த்து பல்லை கடிக்கிற, உங்களை பார்த்து பரியாசம் செய்கின்ற, சிரிக்கின்ற, நீங்கள் விழ வேண்டும் என்று காத்திருக்கிற ஒரு கூட்டத்தாரும் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதையே இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களை நேசிக்கிற கூட்டத்தாரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களை புகழ்கிற, உங்களை பாராட்டுகின்ற, உங்களை நேசிக்கின்ற, உங்களுக்கு துணை இருக்கிற, உதவி செய்கிற கூட்டத்தாரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களை வெறுக்கின்றவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். வெறுக்கின்றவர்கள், உங்களை கேவலமாய் பேசுகிறவர்கள் என்ன எப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படியும் மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த சின்ன உண்மையை இன்றைக்கு அறியாதபடிக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் தடுமாறுவதை காண்கின்றோம். என்னை நேசிக்க மாத்திரமே ஆள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என்னை யாரும் வெறுக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை. பில்கால் வரதான் செய்வான், வெறுக்க தான் செய்வான், கேவலமாய் பேசத்தான் செய்வான். ஆட்டோக்களில் எழுதியிருப்பார்கள், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்லி. ஆனால் இங்கே நாம் காண்கின்றோம், நேசிக்க ஒருவர், வெறுக்க ஒருவர். அந்த அளவுக்கு அவரை அதிகமாக அன்னாளை அந்த சக்களத்தை வெறுத்தால், கேவலமாய் பேசினாள். புருஷங்காரன் நேசித்தார், அன்பாய் பேசினார். இதன் மத்தியில் அவள் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவள் தவித்தாள், அன்னாள் தவித்தாள். நான் சிறிய வயதிலே சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்த பொழுது எனக்கு சொல்லி கொடுத்தார்கள், இந்த பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது, அந்த பக்கம் சாய்ந்துடக்கூடாது, நீ பேலன்ஸ் பண்ணி சைக்கிளை ஓட்டணும். டிரைவிங் சைக்கிள் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ். அவ்வளோதான். என்னைக்கு அங்கே இங்கே சாயாமல் நம்ம நேராக ஓட்டுறோமோ we are eligible to
டிரைவ் த சைக்கிள். அதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை பாராட்டுகிறவர்கள், இல்லைன்னா நமக்கு பக்கபலமாக இருப்பவருடைய அன்பில் நாம் குளிர்காகிற பொழுது நாம் அது அப்படி அன்பை ரொம்ப சந்தோஷம், இதை விட என் இயேசுடைய அன்பு பெரியது, அவர் இருக்கார், அவருடைய அன்பு எனக்கு மாறாதுன்னு சொல்லி இந்த அன்பை நாம் பெரிதாக நினைக்கக்கூடாது. இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நம்மை அதிகமாய் சந்தோஷப்படுத்த நாம் அனுமதிக்கக்கூடாது. சந்தோஷம், உங்களை நேசிப்பதற்கு ஆண்டு எழுப்பியிருக்கார், சந்தோஷம், உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார், உங்களுடைய அன்புக்கு நன்றி என்று அவர்கள் நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் மனது அவர்கள் பின்பாக சொல்லக்கூடாது. ஆண்டுடைய அன்பைத்தான் நாம் பெருசாக நினைக்க வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார், அதுதான் நமக்கு பெருசு. அதேமாதிரி இந்த உலகத்தார் நம்மை கேவலமாய் பேசுகிற பொழுது, வெறுக்கிற பொழுது, நம்மை அழிக்க நினைக்கிற பொழுது நான் சோர்ந்து போக வேண்டுங்கிற அவசியமும் இல்லை. அந்நாளை போல அழுது கொண்டே இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. என்னை வெறுக்கிறீர்களா? ஓகே, பரவாயில்லை என்று அதை விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் அதுக்கு பின்பாக இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டும். நமக்கு முன்பாக ஆண்டவர் என்ன காரியங்களை, ஊழியங்களை, பொறுப்புகளை, கடமைகளை வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி பிரயாணம் பண்ண நாம் படிக்க வேண்டும். யாராவது உங்களை கேவலமாய் பேசலாம். என்னை அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுமே கேவலமாய் பேசப்படுகிற ஒரு பேஸில் போயிருக்காங்க. தாவீதை சீமை கல்லை தூக்கி எரிந்து, தாவீது இரத்த பிரியனை அழிஞ்சு போன்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினான். அதுவும் அவர் மிகவும் மனநொந்து போய் கொண்டிருந்த நேரத்தில், அழுது கொண்டு போயிட்டு இருந்த நேரத்தில் அவன் கல்லை தூக்கி வீசினான் என்று நான் காண்கிறோம். கேவலமாய் பேசினான். அவ்வளோ பெரிய பரிசுத்தவானாகிய தாவீதிற்கே, கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட அந்த தாவீதிற்கே அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதால் நமக்கும் கூட வரலாம். சிம்சோன் மாவரைக்க வைத்து கேவலப்படுத்தப்பட்டவரை அடித்து துன்புறுத்தி வேடிக்கை காட்ட வைத்து எத்தனை 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 அப்பப்பா பாடுகள், அவருக்கு அவமானங்கள், அதையெல்லாம் அவர்கள் கடந்து வந்தார்கள். அதை கடந்து செல்வதற்கு தேவையான மனபலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார். பிரச்சனைகளை கடந்து செல்ல, பாடுகளை கடந்து செல்ல தேவையான பலனை தருவார். நீங்கள் கண்ணாடி பாத்திரமாக இன்றைக்கு இருக்கிறீர்களா? அண்ணால் ஒரு கண்ணாடி பாத்திரம், அங்கே அந்த பெண் சொல்வதை தாங்க முடியாமல் அழுதால், உடைந்து போனால், அவருக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. கண்ணாடி பாத்திரமாக இருப்பீர்கள் என்றால் உடைந்து போவீர்கள், நிம்மதியாக இருக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வரும், நிந்திக்கிறவங்க நிந்திப்பாங்க, கேவலமாக பேசுகிறவங்க கேவலமாக பேசுவாங்க. உங்களை வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கேவலமாக பேசுகிறவங்க இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருந்து கொண்டே உங்களை கேவலமாக பேசுகிறவங்க இருக்கலாம், நீங்கள் எங்கே வாழ போயிருக்கீங்களோ அங்கேயே உங்களை கேவலமாக பேசுகிறவர்கள் இருக்கலாம், ஊழியம் செய்ய போகிற இடத்துல கூட அங்கே கேவலமாக பேசுகிறவங்க இருக்கலாம். எங்கே இருந்தாவது காலா முளைக்கிற மாதிரி, மழை காலத்தில் முளைக்கிற மாதிரி சாத்தானும் யாரையாவது உங்களுக்கு விரோதமாய் முளைக்கும்படியாக செய்து கொண்டே இருப்பான். யாராவது ஒருவர் எழும்புவார்கள், கேவலமாய் பேசுவாங்க. இவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு பார்த்தா வேற ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. அதனால் இதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பாருங்கள், இவள் கேவலமாய் பேசியதற்கு என்ன காரணம்? இவளுக்கு வருடந்தோறும் குழந்தைகள் பிறந்தது. சக்களத்தைக்கு, கர்த்தரை அறியாதவளுக்கு, இன்னொருவரை தேவனுடைய பிள்ளையை கேவலமாய் பேசுவதை வழக்கமாய் வைத்திருந்தவளுக்கு, ஒரு சண்டாளிக்கு, ஒரு மோசமானவளுக்கு வெற்றி மேல் வெற்றி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய அண்ணாளுக்கு, யாரையும் கேவலமாய் பேசி அறியாத அந்த உத்தமிக்கு குழந்தையே இல்லை. சம்டைம்ஸ் இட் வில் பி சீம் டு யூ தட் காட் இஸ் வித் யுவர் எனிமி, காட் இஸ் ஸ்டாண்டிங் வித் யுவர் எனிமீஸ். சில நேரத்தில் கடவுள் நம்முடைய எதிரிகளுக்கு துணை செய்வது போல, நமக்கு எதிராக இருப்பது போல தோன்றும். இதுதான் இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்கிற வெளியேற பெற்ற பாடம். எதிரிகளுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது, நமக்கு அவமானத்துக்கு மேல் அவமானம் கிடைக்கின்றது. நம்மை பயக்கிறவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள், வீடுகளை கட்டுகிறார்கள், வாகனங்களை வாங்குகிறார்கள், மாளிகையில் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல சுகமான சரீரம் இருக்கிறது, வெற்றி அடைகிறார்கள். நாமோ கீழே தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாமோ பண விஷயங்களில் நம்ம தடுமாறி நிற்கின்றோம், குடும்பங்களில் வியாதிகளை சந்திக்கின்றோம், எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கின்றோம், நன்மை வரும் என்று எதிர்பார்க்குற இடத்துல தீங்கை சந்திக்கின்றோம். கொஞ்சம் உயர்த்தப்பட்ட மாதிரி இருந்துன்னு பார்த்தா அந்த இடத்துலையே, அந்த ஜனங்கள் மத்தியிலேயே நான் தலை குனிந்து நிற்கின்றோம். யாரெல்லாம் நம்மளை உயர்ந்தமாக பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது, தாழ்த்தப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்போல்லாம் நமக்கு தோன்ற கேள்வி, என் ஆண்டவர் என் எதிரிகளோடு இருக்கிறாரோ, எதிரிகளுக்கு சார்பாக நிற்கிறாரோ, எனக்கு எதிரியாக நிற்கிறாரோ? இந்த கேள்வி இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை பாட்டுகிறது. ஆண்டவர் ஏன் எதிரிகளுக்கு சார்பாக நிற்காரு, எனக்கு எதிரியாக ஏன் மாறிட்டார்?
இரவு பகலும் அவரைத்தான் நேசிக்கின்றோம், அவருக்குத்தான் ஊழியம் செய்கிறோம், நாம் ஜெபிக்கத்தான் செய்கிறோம், அப்பா அப்பா என்று கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவர் அங்கே எதிரிகள்கிட்ட நிற்கிற மாதிரி நமக்கு தோணும். வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க அவங்க, அப்போ ஆண்டவர் அவங்க கூட தான் இருக்காரு, நம்ம தோற்று போயிட்டே இருக்கோம், அப்போ நமக்கு எதிரியாக தானே ஆண்டவர் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒருவேளை அந்த பெண்ணும் கூட அப்படியே நினைத்திருப்பாள், ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, கெட்ட வார்த்தை பேசுகிற, மனதை உடைக்கிற, அகம்பாவதமாய் பேசுகிற என் கூட தான் ஆண்டவர் இருக்காரு அப்படி அவன் சொல்லியிருக்கலாம். அன்னால் ஒருவேளை அவ கூட தான் இருக்காளோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை எதிரியே நினைக்காரோன்னு அவளும் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அன்னால் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுகிறார்கள். அதுவரைக்கும் கணவருடைய தோளில் சாய்ந்து கொண்டு ஆறுதல் அடைந்து கொண்டிருந்த அந்த பெண் இது கதைக்காகாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு ஓடுறாங்க. ஓடி அங்கே போய் அழுறாங்க, நாள் முழுக்க அழுறாங்க, அசையவே இல்லை. அந்த அளவுக்கு துக்கம், அந்த அளவுக்கு உறுதியான ஜெபம், ஐம்புலன்களையும் அடக்கி அவங்க ஜெபம் பண்ணாங்களா. இந்த அண்ணால் ஜெபிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு என்னத்துக்கு ஞாபகம் வரும் தெரியுமா? அந்த காலத்தில் முனிவர்கள், சித்தர்கள், நமது நாட்டை சார்ந்தவர்கள் தவம் செய்தார்களாம், அப்படியெல்லாம் புராணங்கள் இருக்கிறது. நான் அதை பற்றி பேச வரவில்லை. அதில் அவர்கள் ஒத்தை காலை நின்று கொண்டு கடந்தவம் செய்தார்கள், ஆணிகள் மீது நின்று கடந்தவம் செய்தார்கள் என்றெல்லாம் நான் வாசித்திருக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கவனம் செலுத்தி, முழு கவனம் செலுத்தி கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். ஐம்புலன்களையும் அடக்கி கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். அதே இது நமக்கு இன்னைக்கு அப்ளிகபிள் ஆகுது. நாமளும் எல்லாவற்றையும் அடக்கி நம்முடைய மனதை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு சோத்திரம் சோத்திரம் இல்லையா பாஷையில் பேசிக்கிட்டோம்னா சிரிப்பாகத்தான் வருகிறது. அந்நாள் ஐம்புலங்களை அடக்கி நாள் முழுவதும் அசையாதபடிக்கு வெறும் உதலை மாத்திரம் அசையுது. அந்த பழைய ஏற்பாட்டில், இந்த பழைய காலங்களில் சித்தர்கள் ஜெபித்தது மாதிரி அதை விட பல மடங்கு அவங்க ஜெபிக்கிறாங்க. அதிக பாரம் இருந்தாலும் அதிகமாக ஜெபிக்க முடியும். பாரமே இல்லைன்னா, கவலை இல்லைன்னா, சும்மா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ ஜெபம் பண்ணுறோம்னு சொல்லி பாஷையை பேசி நம்மளே ஏமாற்றிட்டு தான் நம்ம இருக்கணும். ஆனால் அண்ணல் அப்படி அல்ல, உள்ள உடைக்கப்பட்ட நேரம், நொறுக்கப்பட்ட நேரம். எனவே அவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் அங்கே மனம் இறங்குகிறார். போதும், என் மகளை நான் விட்டு கொடுத்தது போதும், என் மகள் மேலே ஏறி மிதிக்கிறதுக்கு நான் காலங்களை அனுமதிச்சிருந்தது போதும்னு சொல்லி ஸ்டாப் அப்படிங்கிறார். அவ்வளோதான். அவள் கற்பம் திறக்கிறது. மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிய இஸ்ரவேலை அசைத்த ராஜாக்கள் கண்டு பயப்பட்ட, என் கூட வாருங்கையான்னு கெஞ்சிய அந்த மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வெளியே வந்துடுறார். இப்போ புரியுது அவங்களுக்கு. அது சக்கரத்தி கூட பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகள் இருந்துச்சுங்கிறது தெரியல, வருஷம் வருஷம் பிறந்துச்சு. சரித்திரத்தில் இடமே இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் பன்னிக்குட்டிகள் மாதிரி போயிடுச்சு. அண்ணால் போட்டது யானைக்குட்டி, மிகப்பெரிய யானைக்குட்டி, சாமுவேல் தீர்க்கதரிசி. அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ காலம் வெயிட் பண்ண வச்சார். இவ்வளவு காலம் இவ்வளோ பாடுகளை பெறதுக்கும் அனுமதி கொடுத்துருந்தார். இப்போ புரியுதா ஆண்டவர் யார் கூட இருக்காருன்னு சொல்லி புரியுதா? அண்ணால் கூட தான் இருந்தார். ஆனால் சிச்சுவேஷன்ஸில் ஒரு மாதிரி இருந்தவொடனே சாத்தான் சொல்லியிருப்பான், ஆண்டவர் உன் கூட இல்லை, உன் எதிரி கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் பொய்யினும் பொய்க்கு தாவமாக இருக்கிறான். ஒருவேளை ஆண்டவரின் எதிரிகளோடு கூட இருக்கிறாரோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பாருங்க என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இல்லவே இல்லை, ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். அன்பு ஐயா, அன்பு அம்மா, உங்கள் கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு அவர் தரப்போகும் ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்கிறபடினால தான் இன்றைக்கி உங்களை சின்ன சின்ன காரியங்களில் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. அவங்க வெற்றி பெற்றது மாதிரி தெரியுது, நீங்கள் தோற்று போன மாதிரி தெரியுது. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு யானைக்குட்டியை கொடுப்பார், மிகப்பெரிய மாளிகைகளை கொடுப்பார், அரண்மனைகளை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு வனங்களை, தேவதாரு விருட்சங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். சொல்ல முடியாத அளவிற்கு செல்வங்களை கொடுப்பார், தங்கங்களை கொடுப்பார். உங்களோடு இருப்பதை ஆண்டவர் எல்லாருக்கும் காண்பிப்பார். அந்த நாட்கள் வருகிற பொழுது தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? ஆண்டவர் அறியாதவங்க கூட சொல்லுவாங்க, கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு, கடவுள் அவங்க கூட இருக்கிறார். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்புரம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார், உங்க கூட தான் ஆண்டவர் இருக்காரு. எல்லாரும் பேசுகிற காலம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாரும் பேசுவாங்க, கர்த்தர் இவங்க கூட இருக்கார், இவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்திருக்கலாம், நம்ம எதிரி கூட தான் ஆண்டவர் இருக்காரோ அப்படின்னுட்டு. இல்லை, ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு. நீங்களே சொல்லுவீங்க, எல்லாரும் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, இவங்க கூட தான் ஆண்டவர் இருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட நாட்கள் வருமா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம்.
அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கர்த்தர் எங்களுடைய எதிரிகளோடு இருக்கிறாரோ என்று நாங்கள் நினைக்கிற காலம் அப்பா. அந்த அளவுக்கு எதிரிகளுக்கு வெற்றி, சுகமான வாழ்க்கை, வேதனைகளே இல்லை. எங்களுக்கு தோல்வி, எங்களுக்கு அடிகள், அவமானங்கள், வியாதிகள், எங்களுக்கு பிரியமானவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் தவித்து போய் நிற்கிறோம் அப்பா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குவீராக, எப்படியாவது கர்த்தர் உதவி செய்வீராக, எப்படியாவது எங்களை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக அப்பா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அந்த அந்நாள் இடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு பாடுகளின் வழியாக, எவ்வளவு உபத்திரவங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக கடந்து போனார்கள். எவ்வளவு கவலையாக இருந்தது. ஆண்டவர் நேசிக்க ஒருவர், வெறுக்க ஒருவர், பேலன்ஸ் பண்ண முடியாமல் போன பொழுது ஆண்டவரை இறுதியில் நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்த உடனே நீங்கள் சாமியில் கொடுத்து மிகவும் சந்தோஷப்படுத்தினீங்கப்பா. இந்த நாளிலும் கூட அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரை தோத்துறேன் ஐயா, நீங்கள் ராஜா தோத்துறேன் ஐயா, எப்படியாவது உதவுங்க, எப்படியாவது பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது பிள்ளையை தூக்கி நிறுத்துங்க, எப்படியாவது ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, எப்படியாவது கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் தோற்று போவது நிற்கட்டும், அவமானப்படுவது நிற்கட்டும், வியாதிப்படுவது நிற்கட்டும், வீண் செலவுகள் வருவது நிற்கட்டும், வருமானங்களை தடை செய்து நிற்கிற காலங்கள் முடிவுக்கு வரட்டும், வானம் அடைக்கப்பட்டு மழை இல்லாமல், ஆசீர்வாதமான மழை இல்லாமல் இருக்கிற காலங்கள் முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னவரே, உன்னுடைய பிள்ளைகளை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதி. என்ன வியாதி, என்ன துக்கம், என்ன கவலை, என்ன அவமானம், இயலாமை, அந்த தோல்வி எதுவாக இருந்தால் இப்பொழுதை மாற்றி போடுங்க. நம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்த இடங்களிலே தலை நிமிர்ந்து நிற்கும்படியை செய்யுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுங்க. அந்நாளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அந்த வார்த்தையின்படியே செய்யுங்க. நம்முடைய கிருபை தாங்கட்டும், நம்முடைய இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே தோத்திரம் ஐயா. நீங்கள் தகப்பனே இந்த நாளிலும் போதைக்கும் மொபைல் ஃபோனுக்கும் பாவங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை கிருபையாய் விடுவித்து ஆண்டவர்களை வாழச் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், கொலை பண்ணணுங்கிற வெறியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனம் திரும்புதல் அனுபவம் வரட்டும். கொலை செய்து ஜெயிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை ஒரு மனம் திரும்பி சீக்கிரமாய் அவர்கள் வீட்டுக்கு வரட்டும். ஏசப்பா சோத்திரம் ஐயா. வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய கிருபையில் தாங்குங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. தகப்பனே, நீண்ட காலமாய் நல்ல காரியம் நடக்காதா? இந்த அன்னாளை போல் எனக்கு குழந்தை கிடைக்காதா? எனக்கு வீடு கிடைக்காதா? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா? எனக்கு பிள்ளைகள் கிடைக்க மாட்டார்களா? எனக்கு திருமணம் ஆகாதா என்று காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஒருவருக்கும் ஒரு குறையும் வேண்டாம். அமைதி உண்டாகட்டும். இயற்கை பேரழிவுகள் வேண்டாம். காத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட சமாதானமான காலங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டாக ஜெபிக்கிறோம். விபத்துகளோட நாச மோசங்களும் வியாதிகளோ சடுதி மரணங்களோ துர்ச்செய்திகளோ வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அப்படியே செய்யுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யைக்கலாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.